ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். நம்மளுடைய சொசைட்டியில் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாக்ஸிக்கான பேடான ஹேபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை உருவாக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உருவாக்காது. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டியவோ இல்லை ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பை வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடி கவுண்ட் அப்படின்னா என்ன, பாடி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரியலாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை ஒரு தனி மனிதரோட ஹாப்பினஸ் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? நீங்கள் பாடி கவுண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பையனையோ இல்லை ஒரு பொண்ணையோ மேரேஜ் பண்ணுறீங்க இல்லை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான், யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணலை. சொசைட்டியில் இருக்கிற சில விஷயங்களை வந்து நம்ம தப்பாக பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவேர்னஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாடி கவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எத்தனை பேரோட நீங்கள் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பாடி கவுண்ட். நீங்கள் 10 பேரோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 தான் உங்களுடைய பாடி கவுண்ட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேரோட படுத்தீங்களோ அத்தனை தான் உங்களுடைய பாடி கவுண்ட். நீங்கள் ஒரு 10 பேரோட படுத்துருந்தீங்க அப்படின்னா 10 தான் உங்களுடைய பாடி கவுண்ட். இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், ப்ரோ இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் ப்ரோ, அவங்க எத்தனை பேர் கூட வேணாலும் பெட்டை ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க, அது வந்து எப்படி வந்து இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து 10 பேரோட பெட்டு ஷேர் பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட பாடி கவுண்ட் 10ன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பையன் 0 பாடி கவுண்டில் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கு அந்த இடத்துல ஏமாற்றம் தான். அந்த பையன் நான் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனோட ஆட்டிடியூட்லேயோ இல்லை அந்த பையனோட பிஹேவியர்லேயோ கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். இந்த இடத்துல அந்த பையன் ஒரு ஹை வேல்யூவாக இருக்கான் அப்படின்னா அந்த பையன் சிம்பிளாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து லீகலி செப்பரேட் ஆவான். ஆனால் சில லோ வேல்யூவான பசங்க ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்னா அவனுங்க வந்து அவனை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இன்னும் சில பேரை வந்து கரெக்ட் பண்ணுவானுங்க. இந்த பாடி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மேட்ரு கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற பசங்க, இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் யார் வந்து லவ் பண்ணாமல் இருக்காங்க, இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க வந்து எங்கே வெர்ஜினிட்டியோடு இருக்காங்க அப்படின்னு இந்த சொசைட்டியை தொடர்ந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. திரும்ப சொல்கிறேன், உன்னுடைய லவரோ இல்லை உன்னுடைய ஒய்ஃப் வந்து வெர்ஜினாக இல்லை பாடி கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே பாடி கவுண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டியில் இன்னும் நிறைய ஆண்களும் நிறைய பெண்களும் டிசிப்ளினோட வாழத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்னரோட மட்டும்தான் அவங்க பெட்டையோ இல்லை அவங்களுடைய லவ்வையோ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக சொசைட்டியை கரெக்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக சொசைட்டியில் பொத்தாம்பொதுவாக ஒரு ஒப்பீனியனை திணிக்காதீங்க. முக்கியமாக நம்மளுடைய சொசைட்டியில் சொல்லுவானுங்க, இந்த ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்களாம் இப்படி தான், இந்த நர்ஸ் ஃபுல்லாக இப்படி தான். அப்படிலாம் கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப நல்ல பொண்ணுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ பப்ளிக்காக இல்லை பொதுவாக சொன்ன ஒப்பீனியனை எடுத்து உங்களுடைய லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறாதீங்க. ஓகே, மேட்ருக்கு வரலாம். இந்த பாடி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யார் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க, பொண்ணா பையனா அப்படின்னா பொண்ணு தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அதிகமான பாடி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அவங்களுடைய வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரியாமல் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு இடத்துல தெரிய தான் போகுது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். ஆனால் இதே சொசைட்டி, அதாவது பாடி கவுண்ட் மேட்ரு இல்லை அப்படின்னு சொன்ன சொசைட்டி தான் உங்களை மதிக்காது. ஆனால் உங்கள் கூட பெட்டை ஷேர் பண்ணால் அந்த பசங்களோட ரெஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, ஒரு பொண்ணு வந்து தொடர்ந்து நிறைய பேரோட பெட்டை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக நிறைய இஷ்யூ வர ஆரம்பிக்கும். உங்களால் ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதை விட இன்னொன்று வந்து பெட்டராக தெரியும், அதை விட இன்னொன்று பெட்டராக தெரியும். ஸோ உங்களால் உங்களுடைய லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து என்றைக்குமே ரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ பாடி கவுண்ட் அப்படிங்கிறது பசங்களை விட பொண்ணுங்களை தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. இந்த சொசைட்டியில் என்ன தான் டெக்னாலஜி, என்ன தான் எவல்யூஷன், என்ன தான் நம்ம வந்து ரொம்ப மாடர்னாக வெஸ்டர்ன் வைஸாக வந்து நம்ம தாட் கொண்டு வந்தாலும் இந்த சொசைட்டி இன்னும் அக்செப்ட் பண்ணலை. ரொம்ப சில மக்கள் மட்டும்தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அக்செப்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஆனால்
குளோபலாக பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு 100ல் வந்து ஒரு 80% பேர் இந்த பாடி கவுண்ட்டை வந்து அப்போஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ பாடி கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான இஷ்யூ தான். ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய ஹாப்பினஸை கெடுத்துக்காதீங்க, முக்கியமாக உங்களுடைய லைஃப்பை கெடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும், என்னோடய பார்ட்னருக்கு பாடி கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும், நான் அதை அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உன்னுடைய பர்சனல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடி கவுண்ட்லாம் மேட்ரு கிடையாதுப்பா, பணம் தான் மேட்ரு, இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த அன்பு தான் மேட்ரு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். சில பேருக்கு இல்லை இல்லை நான் கஷ்டமே பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பாடி கவுண்ட் தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய பர்சனலான ஒப்பீனியன் வந்துட்டு உங்களுடைய லைஃப்பை வந்து ஹாப்பியாக வச்சுக்குமே தவிர, சொசைட்டியோட ஒப்பீனியன் உங்களுடைய ஹாப்பினஸை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இந்த இடத்துல சில ஸ்மார்ட்டான பசங்க இல்லை பொண்ணுங்க வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னுடைய லைஃப்பை நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேன், நான் ஏன் சொசைட்டியோட வாய்ஸை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பே கிடையாது, நீ என்ஜாய் பண்ணு. இந்த சொசைட்டி அப்படிங்கிறது நம்மளை சுற்றி ஓடுற ஒரு தெளிஞ்ச சாக்கடை மாதிரி. மேலே தண்ணி வந்து பார்க்குறதுக்கு உனக்கு நல்லா தான் தெரியும். எப்போ வர அப்படின்னா அதில் நீ கல்லை தூக்கி எரியிற வர மட்டும்தான். நீ அதை கல்லை தூக்கி எரிஞ்சிட்ட அப்படின்னா அந்த சாக்கடை உன் மேலே தெறிக்க ஆரம்பிக்கும், அதிலேருந்து நாற்றம் வரும். ஸோ அந்த டைமில் உன்னால் அந்த நாற்றத்தை அவாய்டே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன தான் நீ சொசைட்டியை வந்து ஒரு மேட்டராக எடுத்துக்கல, உன்னுடைய லைஃபோட ஹாப்பினஸை தான் நீ வந்து ப்ரைமரியாக வைக்கிற அப்படின்னாலும், சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த சாக்கடை ஒரு நாள் உன் மேலே விழத்தான் செய்யும், நீ ஒழுங்காக டிசிப்ளினாக போகலை அப்படின்னா. இப்போது இந்த பாடி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன மாதிரியான இம்பேக்டாக உன்னுடைய லைஃப்பில் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், அது வந்து மேட்டர் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த இம்பேக்ட் உன்னுடைய லைஃப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீ சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆக. ஆரம்பத்தில் என்ன தான் உனக்கு ஹாப்பினஸை கொடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உன்னால் ஹாப்பியாகவே இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா உன்னால் சாட்டிஸ்ஃபைடாகவே ஃபீல் பண்ண முடியாது. என்ன இதை விட அது பெட்டராக இருக்கோ, அதை விட இதை பெட்டராக இருக்கோ, அவன் வந்து இவன் பெட்டராக இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உன்னுடைய ஃபிசிக்கலில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஹை பாடி கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய ஃபேஸ்லேயே அது தெரிய ஆரம்பிக்கும். இந்த பாடி கவுண்ட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நிறைய எவாலுவேஷன்ஸ், நிறைய டெக்னிக்கலாக நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நோய்களும் பரவிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக இந்த செக்ஸுவல், அதாவது ஃபிசிக்கல் ரிலேட்டடான நிறைய நோய்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய லைஃப்பை வந்து அழிச்சிக்கிறாதீங்க. நம்பர் 3, சில ரிலேஷன்ஷிப்பில் இல்லை சில பசங்க சில பொண்ணுங்களால் மட்டும்தான் இந்த பாடி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பார்ட்னராக வர்றாங்க அப்படின்னா எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல தூக்கி தூரமாக போடுங்க. சில பேர், சில பொண்ணுங்களே கொஞ்சம் கூட யோசிக்காமல், நீ என்ன தான் நல்ல பையனாக நல்லா ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஹை வேல்யூவாக இருந்தாலும் பாடி கவுண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க. பொண்ணுங்களே உன்னை தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு வேறு ஒரு பையனை பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு தனியாகவே இண்டிபெண்ட்டாக வாழ ஆரம்பிப்பாங்க. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் சுச்சுவேஷன் வந்து சில பார்ட்னரை சேஞ்ச் பண்ண வைக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் சில பேர் இந்த தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பாடி கவுண்ட் மேட்ரு கிடையாது அப்படின்னு நீங்கள் அடிக்கடி உங்களுடைய பார்ட்னர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய டிசிப்ளின் இஷ்யூ, அது உங்ககிட்ட தான் பிரச்சனை. ரெண்டாவது வந்து பாடி கவுண்ட் வந்துட்டு என்னோடய லவ்வர் கேட்டான், அந்த பொண்ணு கேட்டா அப்படின்னு நீ வந்து ஈஸியாக போகிற அப்படின்னா உங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து நீ செட் பண்ணிக்கல. ஸோ அந்த இடத்துல நீ அடுத்தவனை ப்ளேம் பண்ணவே முடியாது. ப்ளேமிங் எல்லாமே உன்னோடது தான். அதோட கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் லைஃப்பில். நிறைய பேர் நினைக்கிறீங்க பாடி கவுண்ட் வில் நாட் அஃபெக்ட் மை லைஃப். டெஃபினெட்லி அஃபெக்ட் யுவர் லைஃப் ஒன் டே. எப்போ அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, உன்னுடைய லைஃப்பில் வந்து நீ ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டில் இருப்ப. அந்த டைமில் வந்து ஷாக்கிங்காக அந்த நியூஸ் வரும்பொழுது உன்னோட லைஃபே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ என்னடா இவன் பயன்படுத்துகிறான் அப்படின்லாம் சொல்லாத. கண்டிப்பாக நீ ஒரு நல்ல விஷயம் செஞ்ச அப்படின்னா நல்ல விஷயங்கள் திரும்ப அகெயின் லேட்டர் பார்ட்டில் வந்து நடக்கும். நீ கெட்ட விஷயம் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ தேவையில்லாமல் தப்பான சில ஒப்பீனியனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உன்னுடைய லைஃப்பை நீயே காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாத. முக்கியமாக டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுறாதீங்க. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.